நம்ம குழந்தைக்கு கொடுக்குற போர்ஷன் அளவு, அந்த வெஜிடபிள் டெக்ஸ்சர்ஸ், சைஸ் இல்லை ஒரு குழன்னு இப்போ ஒரு கஞ்சி வச்சுக்கோங்களேன், அது சில பேருக்கு பிடிக்காது. அப்போது அதை வந்து எப்படி கொடுக்கலாம்? அதெல்லாம் வந்து நாம் சேலஞ்சஸாக ஃபேஸ் பண்ணுறோம். இன்னும் அடுத்த பாயிண்ட் பார்த்திங்கன்னா, பல்லில் கடித்து சாப்பிட்றது, மென்று சாப்பிட்றது. ஒரு 4 வயசு குழந்தை பல்லில் கடிக்க கஷ்டம்தான் படும். ஏன்னா அப்போ தான் அதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பல் வளர ஆரம்பிக்கும். அப்போது அதுக்கு அதை ஈஸி ஃபார்மெட்டில் கொடுக்கலாம். இது எல்லாமே பிரெயின், ஃபிசிக்கல், மனசு, இது எல்லாத்தையும் இன்டர்ரிலேட் பண்ணி வளரக்கூடியது அந்த டைம் வந்து. அப்போது அது கடித்து கொஞ்சம் சில இடத்துல கடிக்க முடிகிற மாதிரி இருக்கலாம். ஆனால் சில இடத்துல முழுங்குற மாதிரி இருந்தால் மட்டும்தான் அந்த குழந்தை நெக்ஸ்ட் டைம் அந்த ஃபுட்டுக்கு போக தன்னை உட்படுத்திக்கும். இது வந்து மைண்ட் லெவல் பிஹேவியர். 4வது சேலஞ்ச் என்ன ஃபேஸ் பண்ணுறோன்னா, குழந்தைய கம்பல் பண்ணி சாப்பாடு கொடுக்கறது. கம்பலிங். நம்மளதில் நிறைய பேர் ஃபேஸ் பண்ணியிருப்போம். இந்த ஃபுட்டு கொடுத்தா இவன் சாப்பிட மாட்றான், வீட்டுக்கு அப்படியே வந்துடுது, நான் என்ன தான் பண்ணுறது அப்படின்னு நம்ம ஃப்ரஸ்ட்ரேட் ஆகும், இரிட்டேட் ஆகும். மேபி நான் எந்த இடத்துலையும் அவனோட நியூட்ரியன்ஸில் மிஸ் பண்ணிடுறனோ அப்படின்ற பயம் நமக்குள்ளேயே வந்துடும். இது வந்து குழந்தைய கம்பல் பண்ண வைக்கிற ஒரு விதமானது. ஓகே, லீவ் இட். அந்த செஷன் அப்படி இருந்ததுன்னா நெக்ஸ்ட்டு என்ன நடந்துச்சுன்னு மட்டும் கேட்டுட்டு லீவ் இட். அந்த செஷனை வந்து நம்ம வந்து காம்ப்ளிகேட் ஆக்காமல் ஏன் சாப்பிடல அப்படின்னு மட்டும் கேட்டுட்டு ஓகே, நெக்ஸ்ட்டு அந்த குழந்தைக்கு என்ன தேவையோ நம்ம அதை கொடுத்தணும். தேவை மீன்ஸ் நமக்கு அந்த டைமில் ஒரு முட்டை கொடுக்கலாம், ஒரு ஃப்ரூட்ஸ் கொடுக்கலாம், அப்படி அவங்க விருப்பப்படுறது. பட் அந்த மைண்டை வந்து ஃப்ரஸ்ட்ரேட் பண்ணாமல் அந்த ஃபுட்டு மேலேயே ஃபுல் வெறுப்பையும் நாம் எடுத்துகிட்டு போகாத அளவுக்கு அந்த சிச்சுவேஷனை நாம் ஹேண்டில் பண்ணணும்.